பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வீடியோவில் பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல இருக்குது. சாப் மக்களே, வெல்கம் டு மோனோ வேர்ல்ட். நான் உங்கள் மோகன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தங்கவேல் வாத்திக்கறி கடை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுமுடி ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு வாத்துக்கறி கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு வாத்தை எடுத்து நம்ம சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஒரு வாத்தை எடுத்து வெட்டி அவங்க வந்துட்டு சமைக்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதனால் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாத்துக்கறி வந்துட்டு நம்ம வந்துட்டு தனியாக மட்டும் சாப்பிட போகிறது இல்லை. நம்ம கூட வந்துட்டு மோகன் ப்ரோ, அப்புறம் வந்துட்டு ஜோகித், அப்புறம் வந்துட்டு தீனா ப்ரோ எல்லாருமே இருக்காங்க. இந்த கடையில் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? இந்த கடையில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா நான் தான் ஃபஸ்ட்டா? இவனும் சாப்பிட்டது, நீயும் சாப்பிட்டது இல்லை? சரி, ஓகே ப்ரோ. சரி, போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா உள்ள? வாங்க, பின்னாடி வாத்து நிற்கிது, போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். அது பாட்டுக்கு மேய்ச்சிட்டு வந்துருமா? அது எங்கேயும் போகுது, இங்கேயே தான் நிற்கும். அடி இங்கே சுற்றி சுற்றி வந்துக்குமா? சுற்றி வந்துடும், வாய்க்காலுக்கு போவோம். அங்கே தண்ணி இருக்குது. சரி சரி. இந்த வார்த்தை போகிறோம். இந்த வாத்து நல்லா இருக்கும், குழம்புக்கு நல்லா இருக்கும். குழம்புக்கு நல்லா இருக்குமா? இது எப்படி இங்கே பொட்டை வாத்து நல்லா இருக்குமா? இல்லை பொட்டை வாத்து நல்லா இருக்கும், சதப்பிடிப்போடு இருக்கும். இது சேவல் வந்து எலும்பா இருக்கும். சேவல் வந்து எலும்பா இருக்கும். பார்த்தா வெயிட் எவ்வளோ வெயிட் இருக்க மாட்டேங்குது பார்த்தாவே. நல்லா இருக்கும். இப்போ இது என்ன ரேட்டுக்கு கொடுத்து? இது வந்து இப்போ 350 ரூபா வெட்டி கொடுத்தா செஞ்சு கொடுத்தா 500 ரூபா. 500 ரூபாய். அந்த வாத்து எல்லா வாத்தும் ஒண்ணுதான். எல்லா வாத்து எதை கேட்டாலும் 350 ரூபா. ஆனா வந்துட்டு பொட்டை வாத்து தான் டேஸ்டாவும் இருக்கும், கொஞ்சம் சதப்பிடிப்பாவும் இருக்கும். ஆமா, என்ன பசா வந்துட்டே இருக்கும். நீங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? நான் வச்சு இன்னைக்கு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகுதுயா? சரிங்கக்கா. ஐயா இருக்கிறதுன்னு வச்சிட்டு இருக்கிறேன். ஐயா போய் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்கக்கா. அவர் இறந்து இன்னைக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. அப்படிங்களா? இப்போ நீங்க 7 வருஷம் இருக்குது. நான் மட்டும் கடையில நீங்க மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க. சரிங்கக்கா. சரி, சமைச்சிடலாமா? சமைச்சிடலாம், வாங்க போலாம். வருவீங்கன்னு தான் தண்ணி காய வச்சுட்டே இருந்தேன். அப்படிங்களா? சரி சரிங்க. அறுத்து போடக்கூடாது. அறுத்து போட்டா அந்த ரத்தம் முறை கீழே போயிடுச்சுன்னா டேஸ்ட் கிடையாது. ஆமா, எத்தனையோ மருந்து சாப்பிடுறாங்க, ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு மறுபடியும் அந்த வாத்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்குங்கிறாங்க. டாக்டரே சொல்றாரு வாத்து சாப்பிடுக்குது. இல்ல பிராய்லரே 250 ரூபா வந்துருச்சு. அதுவே 300 ரூபா வந்துருச்சு. 300 ரூபா வந்து இப்போ அதான் பாருங்க, இந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. அது வாத்துக்கறியே வாங்கி சமைச்சிரலாம். வாத்துக்கறியே சமைச்சிரலாம். இது 1 கிலோ வரும். இதுல 1 கிலோ வரும். அது இல்லாம சத்து நல்ல சத்து இருக்கு. பரவாயில்ல, வாட்டினாலே கொஞ்சம் ஸ்பீட் நல்லா வருது. வாட்டினதுக்கு அப்புறம் இது மாதிரி கழுவணும், நல்லா தேய்ச்சி கழுவணும். கழுவிட்டு மஞ்சத்தூள் போடணும். சரி சரி. மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் கழுவிடணுமா? சரி சரி. போட்டு நல்ல தண்ணியில் ஒரு நல்லா ஒரு கழுவிட்டு. நிறைய பேத்துக்கு வாத்துக்கறி குழம்பு எப்படி வைக்கணும்னே தெரியல. இன்னைக்கு உங்க வீடியோ பார்த்து நல்லா வச்சு பழகிட்டு. அப்படியே ரத்தம் உள்ளேயே இருக்கும். அதுதான் கழுத்தை முறுக்கிறது, அறுக்கக்கூடாது. அறுத்தா அந்த ரத்தம் பூரா வெளியில வந்துடும். அப்போ வந்து ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. சட்டை தான் எல்லாம் கறி மீன் சாப்பிட்றாங்க. ஆனா வாத்துக்கறி ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா, ஆமா, அது நம்ம ஏரியா சைடு இருக்கனால நமக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியும். இதே வந்து திருப்பூர் மாவட்டம்ல வாத்தே இல்லையா? திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் சைடுலாம் அதிகம் இல்ல. ஒரு சில கடை மட்டும் தான் இருக்கும். ஆமா, ஒரு அதே வந்து கராக்கி, அங்கெல்லாம் கராக்கி ஒரு வார்த்தை 500 ரூபாய்ங்கிறாங்க. ஆமா, நம்ம ஏரியா சைடு இருக்கனால எல்லாம் நம்ம ஏரியாவுல தண்ணி வசதி இருக்குது, அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்குது. நம்மளுக்கு அரிசியும் கிடைக்கும், நம்மளுக்கு வாங்கி போடுறது வாத்துக்கு. ஆமா ஆமா. அங்கெல்லாம் அப்படி இல்லையில. தண்ணி முதல்ல தண்ணி கிடைக்கணும், தண்ணி வேணும், அரிசி வேணும். அதுக்கு நிக்கிறதுக்கு தாராத்தையும் நிக்கணும், மேயறதுக்கு. அவ்வளவுதான், வெட்டியாச்சு. 1 கிலோ வரும். 1 கிலோ மசாலா இருக்குன்னு சொல்லிடுறீங்களா? கறி மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா, வரமிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை. அவ்வளவுதான். கடைசியா இஞ்சி பூண்டு. கடைசியில தான் போடணுமா? கடைசியா தான் இஞ்சி பூண்டு போடுவோம். இப்ப போடக்கூடாது. இப்ப கடலை எண்ணெய் ஊத்துறோம். ஓகே. அடுப்புல தான் செய்ய போறப்ப? அடுப்புல தான், விறகு அடுப்புல. என்னதான் கேஸ்ல செஞ்சாலும் விறகு அடுப்புல செய்யற மாதிரி எதுவும் வராது.
வெங்காயம் கறிப்புளி. அது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி செய்யறாங்க. ஆமா. இதுக்கு அந்த கடுகு அதெல்லாம் போட தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. கடுகு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. தக்காளி 2 பழம் போட்டா போதும். 2 பழம் போடுங்க. 2 பழம் 2 பெருவெங்காயம். இப்போ இது வணங்கணும்னு இது இல்லைங்களா? நம்ம வீட்லலாம் செய்வோம்ல, கறி சமைக்கிற மாதிரி இருந்தா தக்காளி இது வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுட்டு அப்படி போடணும். அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ எண்ணெயே போடையில 2 வெந்துக்குது. 2 வெந்துக்குது. சரி. என்ன கறி வேகையில வெங்காயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. கடைசியா நம்ம குழம்பு எடுக்கிறப்ப எல்லாம் தக்காளி தெரியாது. எல்லாம் வெந்து போயிடும். ஆமா, எல்லாம் வெந்து போயிடும் உங்களுக்கு. இப்ப எல்லா தூளும் கொட்டுக்கா போட்டு இந்த எண்ணெயிலேயே வணக்கிக்கிறோம். எண்ணெயிலேயே வணக்கிக்கணும். ஆமா. இந்த பச்சை வாசம் வராதுன்னு வச்சுங்களேன். அப்படிங்களா? சரி. பாருங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா ஒட்டுக்கா போட்டு அந்த பச்சை வாசம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயிலே இது பண்றாங்க. கடைசியா லாஸ்ட்ல பாருங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு வதக்கிடுவாங்க. கறி இப்பயே போட்டுறோம். சரிங்கக்கா. டிஃப்ரெண்டா இருக்கு, பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணியே ஊத்திடுறோம். எல்லாமே ஊத்திடுறோம். இந்த ஒரே நிமிஷம் தான். இல்லைடா, நல்லா கடைசியில் வந்துடும் எல்லாமே. இப்படி செய்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ட் இதாக இருப்பார். குழம்பு வேணும்னா நிறைய தண்ணி ஊற்றலாம். குழம்பு வேணும்னா வேண்டாம் போதும் அப்படின்னு இந்த அளவுக்கு தண்ணி விட்டோம்னாவே தண்ணி விட்டுட்டு நல்லா. ஆமா, இதெல்லாம் சுண்டிடும். சுண்டுனாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இது சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கடைசியா போடணும். கடைசியா. ஓகேங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கலர் பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்ட்டு? ஃபுல்லாக ரெட்டா. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. நானும் கொஞ்ச நேரம் வந்துட்டு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. கடைசி நம்ம சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, எப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்த்துட்டு. அதனால அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். கொஞ்சமா மஞ்சள் தூளுங்களா? சரி. இது இப்போ எவ்வளோ நேரம் கொதி வரணும்? ஏதாவது டைமிங் இருக்கா? இல்லை அதாவது பொறுமையா செஞ்சா ஒரு 1 மணி நேரம். 1 மணி நேரம் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். அப்படியா? அந்த வேக கறியில வந்து அந்த மசாலாலாம் போய் கறியில ஏறும். அப்ப ஏறினா நல்லா இருக்கும். ஆனா 1 மணி நேரமாச்சும் ஆகணும். 1 மணி நேரம் ஆகும். நாங்க யாராவது ஆர்டர் கொடுத்தா கூட 1 மணி நேரம் இருந்துவாங்க அப்படின்றீங்களா? ஆமா. ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பீங்க? ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுத்துருவோம். சரி. போன் பண்ணி சொன்னாங்கன்னா சாப்பாடு ரசம் வறுவல் வேணும் அப்படின்னாங்கன்னா அதை நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா வந்தா சாப்பிடுவாங்க. நம்பர் அப்படியே சொல்லிடுறீங்களா? இல்ல நான் எடிட்டிங் நம்பர் சொல்லிடுறே. நம்பர் சரி விடுங்க, நான் எடிட்டிங்ல போட்டுறேன். அப்படி யாராச்சும் வேணும்னா உங்கள்ட்ட வந்துட்டு சொன்னா கூட சமைச்சு கொடுத்துருவீங்க. இந்த கொடுமுடி, இந்த காரணம்பாளையம் இந்த சைடுல வருவாங்க. திருப்பூர் கட்டி வராங்க. திருப்பூர், கோயம்புத்தூர் இவங்க எல்லாம் போன் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்படிங்களா? சரி, சொன்னாங்கன்னா செஞ்சு. சரி, நான் நம்பரை போட்டுறேன், எடிட்டிங்ல போட்டுறேன். அப்படி ஏதாச்சும் வேணும்னா சொல்லுவாங்க, நீங்க நல்லா சமைச்சு கொடுத்துருங்க. இஞ்சி 2 பூண்டு 2 கட்டி போடணும். 2 கட்டி போடலாம். சின்னதா இருந்தா ஒரு 3 கட்டி போடலாம். இஞ்சி தச்சோடு போடணும். இதுலயே பாதி போட்டா போதும். பாதி போட்டாவே போதும், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இங்க பாருங்க, அடுப்புல வச்சோடனே ஒரு 10 நிமிஷம் தான் வச்சாங்க. எந்த அளவுக்கு ஸ்பீடா கொதியாகுதுன்னு பாருங்க. ஆனா இன்னும் ஃபுல்லா வத்தணும். நல்லா சுண்டணும். சுண்டனாதான் நல்லா இருக்கும். கிரேவியாட்டம் நல்லா இருக்கும். சரி. ஆனா இப்படி ஆவியாட்டம் வந்ததுன்னா தான் அந்த வாசனை ஸ்மெல் வராது. கவுச்சி வந்து வராது. நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். மூடி வச்சோம்னா அந்த கவுச்சி வரும். அப்படிங்களா? ஓகே. ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க வாத்துக்கறி சாப்பிடாதீங்களா இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன ஸ்மெல் அடிக்குதுங்கறனால சில பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனா இது வந்து இப்படி வச்சோம்னா இது போயிருச்சுன்னா கவுச்சி வராது. ஆனா வந்து ரத்தத்தோட தான் செய்யணும். இல்ல டேஸ்ட் கிடையாது. இஞ்சி பூண்டை தட்டி வச்சுக்கோ. சரி. இப்படி ஓரளவுக்கு கொரகரன்னு அடிச்சு வச்சாவே போதுமா? போதும். இப்படிதான் இருக்கணும். அப்படிங்களா? சரி. இப்படிதான் கடைசியில போட்டு இறக்கணும். சரி. அவ்வளவுதான். இந்த ஓரளவுக்கு இப்படி சுண்ணதுக்கு அப்புறம் போட்டலாங்களா?
இன்னமும் சுண்டணுமா? சுண்டினா இதை போட்டா இந்த ஸ்மெல் வராது, கொஞ்சம் நல்லா வெந்துக்கும். அப்படிங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா சுண்டிக்குமா, எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சரி சரி சரி. இப்போ நல்லா சுண்டுறப்ப இந்த இது இஞ்சி பூண்டு வாசம் வராது, அந்த அளவுக்கு இந்த முக்கால் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் போட்டுருவோம். சரி. இந்த குழம்பு இன்னும் சுண்டிக்கும், இன்னும் கொஞ்சம் சுண்டிக்கும். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரி பாருங்க எந்த அளவுக்கு சுண்டிருச்சுன்ட்டு. இந்த அளவுக்கு சுண்டினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படிங்களா? இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. அம்மா மக்களே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக தூக்கி காட்டுங்க. அப்பா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான். இப்போ இறக்கிடலாங்களா? இறக்கிடலாம். மல்லித்தலை மட்டும் போட்டால், மல்லித்தலை மட்டும் கொஞ்சம் போட்டால் போதும். சரி சரி சரி. இப்போ இது மாதிரி பார்சல் வாங்கிட்டு எவ்வளோக்கு தந்துட்டு இருக்கீங்க? கப்பு 100 ரூபா. கப்பு 100 ரூபா. இந்த கப்பு 100 ரூபா போட்டா 100 ரூபா. சரி சரி. ஒரு ஆள் சாப்பிடலாம். ஒரு ஆள் சாப்பிடலாம். ஒரு ஆள் சாப்பிடலாம். 2 இட்லி ஒரு கப்பு வறுவல் சாப்பிட்டாவே போதும். போதும். சரி சரி. இப்போ இட்லி தோசை இதெல்லாம் எவ்வளோக்கு தந்துட்டு இருக்கீங்க? இட்லி 10 ரூபா, தோசை 10 ரூபா. 10 ரூபாயா? பரவாயில்லையே. தோசை 10 ரூபாய்க்கு தான். 10 ரூபாயா? பணியாரம்? பணியாரம் 4 பணியாரம் 10 ரூபா. 4 பணியாரம் 10 ரூபா. பரவாயில்ல பரவாயில்ல, சூப்பர். இது வந்துட்டு இப்போ செஞ்சு வச்சிருக்கீங்க? ஆமா, செஞ்சு வச்சிருக்கோம். நிறைய பேர் வராங்க, அதனால வந்துட்டு இப்போ செஞ்சு வச்சிட்டீங்க. செமையா இருக்கு பார்க்கறதுக்கே. இட்லியும் பணியாரம் கொடுத்துட்றீங்களா? இட்லி கொடுத்துருங்க. சரி ஓகே. கடைசியாக கொத்தமல்லி தலை. அவ்வளோதான். ஓகே. சுட சுட பார்த்து பார்த்து பொறுமையாக இருக்கு. மல்லிகைப்பூ இட்லி ப்ரோ, மைக் தர பேசுங்க. மல்லிகைப்பூ இட்லி வேண்டாம், நம்ம வீட்டு இட்லின்னு போடுறோம். அதை எடுத்து தலையில வைக்கவா? ப்ரோ வாங்க சாப்பிடலாம், வாங்க வாங்க ப்ரோ. எல்லாம் நம்ம சேனல் ப்ரோ, நம்ம சேனல் வாங்க. நீங்க உட்காருங்க. ப்ரோ வாங்க உட்காருங்க, வாங்க. என்னை கவர் பண்ணாதீங்க ப்ரோ. வீடியோல கவர் பண்ணாம எப்படி ப்ரோ மாஸ்க் போட்டு வருவீங்க? நானும் ஜோகித்து பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. லைட்டு பிடிச்சிக்கிட்டு எனக்கு என்ன கல்யாணம் பண்ணி மொரவா சொல்லிக்கிற மாதிரி. போது கொஞ்சம் கொஞ்சமா இங்க அப்புறம் போட்டுக்கலாம். சுட சுட வாத்து கறி. அக்கா வறுவல். அவன் இவனுக்கு இருக்கா இன்னொரு? இல்ல கேட்டேன், இல்லைன்னா அவன் தூக்கி லைட்டை தூக்கி அடிச்சிருக்கா நம்ம மேல. ப்ரோ உட்காரலாம், சாப்பிடலாமா? சாப்பிட்டு பார்த்தலாமா? ரொம்ப நேரமா அதையே பார்த்துட்டு இருக்கீங்க. போட்டு வச்சுட்டு வீடியோ போட்டோலாம் எடுத்துட்டு இருக்கேம்மா. ஓகேங்க, சாப்பிட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இட்லி பணியாரம், அப்புறம் வந்துட்டு வாத்துக்கறி வாங்கியிருக்கோம். தோசை வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ, சாப்பிடுங்க. நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க ப்ரோ. எப்படி இருக்கு பார்த்தீங்களா கிரேவி? நல்ல ஒரு திக் கிரேவி. அடிப்பொலி. வேற லெவலுங்க, சூப்பராக இருக்குங்கக்கா, பயங்கரமாக இருக்கு, செம்மையாக இருக்கு ப்ரோ. என்ன கட்டிங் தான் இதெல்லாம் ப்ரோ. உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களா? கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரோ பார்க்குறது நம்ம தான் சரி. அது அருமை, செம்மையாக இருக்கு. அதான் காரசாரமாக பக்காவாக இருக்குங்கக்கா. பார்த்துக்கிறீங்கன்னா அக்கா தான். இங்கே நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? இங்கே தான் ப்ரோ ஆல் டைம் ஃபேவரட்டி. ஓகே ஓகே, அப்படிங்களா? சரி சரி. நல்ல காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா இது மாதிரி சாப்பிட்டதே இல்லை. பக்காவாக இருக்குது அந்தளவுக்கு. நல்லாயிருக்கு, அந்த கவுச்சி எதுவுமே தெரியல. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அப்படி இந்த சைடுக்கு இது வந்தீங்கன்னா மறக்காமல் எங்களோட லொக்கேஷன் வந்துட்டு வீடியோவில் தர டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா வீடியோக்காக சொல்லலை, உண்மையாக ஒர்த்தாக இருக்குது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து பணியாரத்தை ட்ரை பண்ணிடலாம்.
இட்லி கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் ஒரு டைம் ஒரு கடையில் போய் பணியாரத்தை வச்சு சாப்பிட்டேங்க. அப்பையிலேருந்து இந்த பணியாரத்தை வச்சு வாத்துக்கறி சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு பீஸை வச்சு எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. பக்காவான டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டாக இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கு? நான் வீடியோக்கு சொல்கிறேன்னு நினச்சிருவாங்க. தரமாக இருக்கு, தரமாக இருக்குல்ல, அல்டிமேட். நம்ம தான் நல்ல டேஸ்ட்டுங்க உண்மையா. எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய் புண்ணு இருக்கு. அப்பயும் வந்துட்டு இந்த வாத்துக்கறி இன்னைக்கு சாப்பிடாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். வாய் புண்ணெல்லாம் மறந்து போயிடும் ப்ரோ அந்த டேஸ்ட்ல. அறுசுவை அறுசுவையா ப்ரோ? ஒரு அளவுக்கு மேலே போயிட்டு இருக்க மாட்டிருக்கு. ஆனால் ஒர்த்தாக இருக்குங்க. சும்மா அந்த விளையாட்டுக்கு பேசினாலும் டேஸ்ட் அடிச்சுக்க முடியாது இவங்கள. சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க யாரா இருந்தாலும். ஆமாம் ப்ரோ, வந்து ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. சாப்பிட்டு கமெண்ட்ல வாங்க. ஈரல் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு வாரத்து ஃபுல்லாக செஞ்சனால ஈரல் வந்துட்டு நிறைய பீசஸ் கிடைக்குது. கிரேவி வேற லெவலுங்க. அது இந்த வாத்துக்கறியோட போட்டு 1 மணி நேரத்துக்கு பக்கம் நல்லா வேக வச்சாங்கல்ல, அதனால பார்த்தீங்கன்னா கறி ஃபுல்லாக வந்துட்டு நல்லா இதாயிருச்சு, அப்சர்வ் பண்ணிருச்சு. அதனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கு. டேஸ்ட்டுக்கு சம்மந்தமே இருக்காது ப்ரோ. கடைக்கும் டேஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு மெரிடியன் ஹோட்டலு இந்த டேஸ்ட் எங்கேயுமே கிடையாது. மண்பானை சமையல், கோச்சை கறி எல்லாத்துக்கும் நம்ம வாத்துக்கறி தான் கிச்சனை. வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, நானே எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன். அப்பயும் விட மாட்டேங்க, கண்டிப்பாக சாப்பிடுவேன். தண்ணி குடிச்சிட்டே சாப்பிட விட மாட்டேன், ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கு. என்னடா சிரிக்கிற ஜோயித்த, உனக்கு கறி கிடையாதா? காரம் எப்படி ப்ரோ? கரெக்டாக இருக்கா? நார்மல் அல்டிமேட். எனக்கு தான் காரமாக இருக்கு ப்ரோ. அது வாய்ப்பு இருக்குல்ல. அக்கா கடை மிஞ்சிருக்கு இங்கே எங்கே ஜில்லாவிலே கிடையில. அப்படியா? என்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கலாம்ல, எனக்கு தெரியல. இதுலேயே ஓப்பனாக சொல்கிறாங்க. பெரிய மசாலாலாம் வந்து அக்காவோட ஒரிஜினல் மசாலா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு. இந்த சக்தி மசாலா ப்ராடக்ட் மசாலாவோட அவங்க ஒரிஜினல் மசாலா தான். பேசி முடிச்சாச்சா? அவங்க போட்டது பூராமே சக்தி மசாலா ப்ரோ. போட்டா சக்தி மசாலா போடுவாங்க. அது வந்து இன்கிரீடியன்ஸ். மெயின் டிஷ் இருக்குல்ல, சக்தி மசாலா நீங்களே போட்டு அந்த டேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. கை பக்குவம் அப்படி. கை பக்குவம் தான் அந்த கரெக்டாக இருக்கு. கை பக்குவம் தூக்கத்தில் இருந்துச்சு கூட கை கடிப்போம். கடிப்போமா? கையை நக்கும் தான் ப்ரோ. ப்ரோ ஒரு ரெட்டை தச்சு நான் ஃபுல் வீடியோஸ் நிறைய பண்ணலாம்னு ஐடியா இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ப்ரோ. ப்ரோ கறி வைக்கலாமா ப்ரோ? அறுப்போம் ப்ரோ. இப்போதான் ஃபர்ஸ்ட் வீடியோ குறைங்க எங்களோட. ஆமாம் ப்ரோ. ஓகே மக்களே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா, உங்கள் பசங்களோட சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன். டாட்டா, பாய் பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.